ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் மூலமாக உங்களோடு பேச விரும்புகிறார். நாம் ஆண்டவரிடத்துல நிறைய காரியத்தை குறித்து நாம் கேட்டிருப்போம். நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கலாம். ஏன் நடக்கவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன? கர்த்தாவை எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும் என்று சொல்லி புலம்பல் ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவரீர் என்றென்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டிருப்பது என்ன என்று. இன்னொரு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலே, நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டாருங்க. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு பூர்வ காலத்தில் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கை